பன்றிமலை சுவாமிகள் இயற்பெயர் ராமசுவாமி. பிறந்தது பரணி நட்சத்திரம், போகர் பெருமானுடைய நட்சத்திரம். இவர் முருகனுடைய அம்ச அவதாரம். பெரும் அருளாளர், அற்புதங்களை செய்தவர். இன்றும் தன் உடலை நீத்து வேறொரு பரிணாமத்திலிருந்து அழைக்கக்கூடிய பக்தர்களுக்காக அள்ளித் தருபவர் வள்ளல். அப்பெரும் நமது பன்றிமலை சுவாமிகளின் வாழ்க்கை துணையாக அமைந்த நமது குரு பத்னி என்று சொல்லக்கூடிய வகையிலே பாப்பாத்தி அம்மாள், அதாவது கணவனும் மனைவியும் சதா முருகனுடைய நாமத்திலே லயித்திருக்கிறார்கள். இந்த குரு அப்படின்னு வரவங்கள்லாம் பெரிய அருள் நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள், மக்களை கடை தேற்ற வேண்டுமே என்று சாதாரண மனித நிலையிலே வருபவர்கள். அவ்வாறு வரக்கூடிய பன்றிமலை சுவாமிகளும் அந்த தாயாரான பாப்பாத்தி அம்மாளும் சதா முருகனையே நினச்சிட்டு இருக்காங்க. முருகா, முத்துக்குமரா, வடிவேலா, சண்முகா, குஹா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயான்னு அப்படி ஒரு தெய்வீகமான ஒரு நிலை. அப்போது இந்த அம்மா 1965 தன் பூத உடலை நீத்து முருகனது திருவடியை சேருகிறார். சேர்ந்ததும் அவரோட சாம்பலை அஸ்தியை கரைக்கணும் அப்படின்னு புண்ணிய தீர்த்த இடங்களுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு காசிக்கு போய் திறக்கிறாங்க. அதிசயம், அற்புதம்! சாம்பல் குங்குமமும் மஞ்சளுமாக மாறியிருந்தது. இவரை நினைக்கும் போதே நம் வாழ்க்கையிலும் மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம் வந்துவிடும்.